ஏன்னா ஓப்பன் பண்ணல யூடியூபாக இருக்கட்டும் இல்லை எது நம்ம ஸ்டேட்டஸ் வைக்கனாலும் ஃபஸ்ட்டு நம்ம சின்னதாக வருது. அது ரொம்ப நான் கண்டிப்பாக அவங்க வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். அவரு எல்லாமே தெரிஞ்சவர். அவர் சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே படித்தவங்க தான். அவருக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா இந்த பிராண்டு தான் அப்படியே இல்லை. நம்மளுக்கு கொள்கை முக்கியம். அவங்க சொல்கிற அந்த எண்ணம் தான் நம்மளுக்கு முக்கியம். இந்த தடவை கண்டிப்பாக நம்மளுடைய செந்தமிழ் சீமான் அவர் வந்தார்னா அவர் ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை உண்டாக்குவார்னு எங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை. முடியுமா? முடியாதுன்றது இல்லை சார், நம்ம செய்யலைன்றது தான் உண்மை. வணக்கம். சொல்லுங்கள். நாம் தமிழர் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா விவசாய சின்னத்தை எடுத்துகிட்டு மைக் சின்னத்தை கொடுத்துருக்காங்க. அது கண்டிப்பாக என்ன நினைக்கிறீங்க? அது ஒன்றும் இல்லைங்க. ஏன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த பிராண்டு தான் அப்படியே இல்லை. நம்மளுக்கு கொள்கை முக்கியம். அவங்க சொல்கிற அந்த எண்ணம் தான் நம்மளுக்கு முக்கியம். நாமளும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷம், அதாவது பார்த்திங்கன்னா 5 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த வேலை கிடைக்கும். ஏன்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் நல்லா படித்தவங்க தான். படித்தவங்களோட கொள்கை என்னென்னு பார்த்திங்கன்னா இவங்க வந்தால் இது செய்வாங்களா. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ திமுக வந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா கண்டிப்பாக வீட்டில் வந்து படித்த பிள்ளைங்க இருக்கும்போது கிராஜுவேட்டாக இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய சுச்சுவேஷனை பார்த்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வேலை கொடுக்கணும் அப்படின்ட்டு தான் சொன்னாங்க. ஆனால் நாமளும் அதை நம்பிட்டு தான் நல்லா படிச்சுட்டு இருந்தோம். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான வாய்ப்பு கிடைக்காம போயிடுச்சு. ஸோ இந்த தடவை கண்டிப்பாக நம்மளுடைய செந்தமிழ் சீமான் அவர் வந்தார்னா அவர் ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை உண்டாக்குவார்னு எங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை. அதனால தான் இருக்கிற இளைஞர்கள் எல்லாருமே ஒன்று கூடி கண்டிப்பாக இந்த தடவை நம்ம செந்தமிழ் சீமான் அவர் வரணும், முதலமைச்சராக வரணுன்ட்டு இது எனக்கு பல நாள் கனவு. இது கண்டிப்பாக வரணும். அவரை ஒரு நாளாவது நான் அவரை மீட்டிங்கில் பார்க்கணும், அவருடைய ஸ்பீச்சை நான் கேட்கணுன்ட்டு ரொம்ப நாளாகவே ஆசை. அது மட்டும் இல்லாமல் நான் எப்போவுமே என்னுடைய யூடியூப்பை பார்த்தீங்கன்னா அவருடைய ஸ்பீச் மட்டும் தான் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அவரை பார்க்கணுன்ட்டு ரொம்ப நாளாகவே எனக்கு ஆசை. கண்டிப்பாக அவர் வரணும் தான் என்னுடைய கொள்கை. இப்போ வந்து ஒரு 6 தேர்தல் வந்து நாம் தமிழர் கட்சி வந்து விவசாய சின்னத்தில் போட்டி இருக்கு. திடீர்னு ஒரு புதிய சின்னத்தை கொடுக்கும்போது மக்கள் வாக்கு செலுத்துவாங்களா? அதோட வாக்கு அதிகமாக வாங்க? கண்டிப்பாக அதோட நல்லாவே வாக்கு வாங்கலாம். ஏன்னா நம்மளுக்கு தேவை அவருடைய எண்ணம், அந்த கொள்கை மட்டும் தான் தவிர சின்னம்னா தேவையில்லை. சின்ன என்ன நாளைக்கே கொடுத்தா கூட வேறு சின்னம் கொடுத்தா கூட கண்டிப்பாக ஓட்டு போகிறதுக்கு கண்டிப்பாக படித்தவங்க, கண்டிப்பாக பகுத்தறிவாளர் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் இப்போ படித்தவங்கள தவிர கொஞ்சம் அந்த ஏடிஎம்கே டிஎம்கேன்னு இருக்கிறவங்க இருக்காங்க. அவங்களும் புரிஞ்சுப்பாங்க. இவர் தான் சீமானா, இவரை பற்றி தான் பேசுகிறாங்களா அப்படின்ட்டு அவங்களே தெரிஞ்சுப்பாங்க. செய்ய வேண்டியது நம்மளோட கடமை. அவரை போய் ஒவ்வொரு வீட்லேயும் போயிட்டு எடுத்து சொல்ல வேண்டியது நம்மளோட கடமை. அது நம்ம நல்லா சிறப்பாக செய்யணும். செஞ்சு நல்லா அவர் நல்ல மேன்மேலும் அவர் நல்ல ஒரு முதலமைச்சராக பிரதமர் வரைக்கும் கூட எடுத்துகிட்டு வரலாம். அது நம்மளுடைய கையில் பார்த்தீங்கன்னா இலவசங்களை கொடுத்து அதிகமாக வாக்கு போகும். கண்டிப்பாக மக்கள் வாக்கு செலுத்திட்டு இருக்காங்க. இதையும் தாண்டி இவங்க அதிக வாக்கு வாங்குவாங்களா? வெற்றி பெற நினைக்கிறீங்க? வாய்ப்பு இல்லைங்க. நம்ம சீமான் ஐயா அவர் சொல்கிற மாதிரி தான் வாய்ப்பு இல்லை ராஜான்ற மாதிரி தான் இருக்குது. அதனால் ஒன்றும் இல்லை. நம்ம இலவசமாக கொடுக்கணும்னா அது நல்ல விஷயத்தை கொடுத்தா ரொம்ப சந்தோஷப்படுவோம். இலவசமாக பார்த்தியா படிச்சிருக்காங்க, படித்தவங்களுக்கு அந்த எஜுகேட்டருக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல வேலை கொடுத்துருந்தாங்கன்னாவே அதுவே போதும். எவ்வளோ பேர் இப்போ இளைஞர்கள் புதிய வாக்காளர்கள் வராங்க. எதை பார்த்து இவங்க வாக்கு செலுத்து நீங்கள் நினைக்கிறீங்க இந்த நாடாளுமன்ற? இந்த தடவை பார்த்தீங்கன்னா அதான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீட்டு தான் முக்கியம். ஏன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு ஏதோ ஒரு டாக்டர் ஆகணும். எல்லாரும் வீட்டிலே பெற்றவங்க ஆசைப்படுறது பிள்ளைங்க வந்து நல்லா ஒரு டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், அந்த மாதிரி எல்லாருக்கும் ஆசை இருக்கும். இந்த நீட்டை ஃபஸ்ட்டு கொஞ்சம் அதை எடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக நம்ம செந்தமிழ் சீமான் அவர் ரொம்பவே குரல் கொடுத்துட்டு தான் இருக்கார். அதுக்கான வழிமுறைகள் நிறைய பேர் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. பட் ஆனால் செயல்படுத்தலை. இப்போ எத்தனை ஆட்சி வந்தாலும் யாரும் செயல்படுத்தவும் மாட்டாங்க. அது வந்து நம்ம சீமான் ஐயா மட்டும்தான் முடியும். கண்டிப்பாக ஏன்னா அவர் படித்தவர், பகுத்தறிவாளர், எல்லாமே தெரிஞ்சவர். அவரை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே படித்தவங்க தான். அவருக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த எப்படி சொல்கிறது, இதை எடுத்துகிட்டு போகிறதுக்குன்னு தனியாக டெக்னீஷியன் இருக்காங்களே, அவங்களும் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா ஓப்பன் பண்ணல யூடியூபாக இருக்கட்டும் இல்லை எது நம்ம ஸ்டேட்டஸ் வைக்கனாலே ஃபஸ்ட்டு நம்ம சின்னதாக வருது. அது ரொம்ப நான் கண்டிப்பாக உங்களை வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். ஏன்னா இதுக்கு முக்கியமான காரணம் உங்களை மாதிரி இந்த இதில் இருக்கிறவங்க தான், இதில் இருக்கிறவங்க டெக்னீஷியனாக இருக்கிறவங்க தான் முக்கியமாக அதுக்கான காரணம். ஃபுல்லாக யூடியூப் ஓப்பன் பண்ணாலே ஃபஸ்ட்டு நம்ம சின்னதாக வருது. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். நண்பர்கள் எல்லாருக்கும் நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக.